ஹாப்பி டே, வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். இன்னைக்கு நம்ம கமெண்ட் செஷன்ல சில சப்ஸ்கிரைபர்ஸ் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதை பத்தி தான் பார்க்க போறோம். மேம் ப்ளீஸ் அனலைஸ் ஐஆர்சிடிசி நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவல்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுதான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ ஐஆர்சிடிசி ட்ரேடிங் வியூல மந்த்லி சார்ட் எடுத்திருக்கேன். இங்கே இண்டிகேட் பண்ணியிருக்கோம் பாருங்க, மந்த்லி சார்ட். ஸோ இதுதான் மந்த்லி சார்ட். ஸோ சப்போர்ட் 1 பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 495. ஸோ இங்கேருந்து தான் சப்போர்ட் எடுத்து இப்போ ஏற ஆரம்பிச்சிருக்கு. சப்போர்ட் 2 பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வீக் இருக்குல்ல, இந்த வீக்கோட ஸ்டார்டிங் பார்ட் 437 அரௌண்ட் தட், அதான் சப்போர்ட் 2. அண்ட் தென் சப்போர்ட் 3 பார்த்தீங்கன்னா 2 வீக்கு இங்கே சேர்ந்து மெர்ஜ் ஆயிருக்கு. ஸோ அதுதான் சப்போர்ட் 3 அரௌண்ட் 401 ரேஞ்ச். அண்ட் தென் சப்போர்ட் 4 பார்த்தீங்கன்னா 360. ஸோ இதுதான் சப்போர்ட் 4. ஸோ இது வந்து மந்த்லி சார்ட்டுக்கு. ஸோ இதே நீங்கள் வீக்லி சார்ட் போனாலும் சேம் சப்போர்ட் தான் இருக்கும். ஸோ அதையும் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ வீக்லி சார்ட் இது பாருங்க, சப்போர்ட் 1 இதுதான், இங்கேருந்து தான் ஏற ஆரம்பிச்சிருக்கு 490 அரௌண்ட் தட். 557ல இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. திஸ் இஸ் அ சப்போர்ட் 1 அண்ட் சப்போர்ட் 2. ஸோ இந்த வீக்கோட ஸ்டார்டிங் 437 அண்ட் தென் சப்போர்ட் 3. ஸோ இந்த 2 வீக் மர்ஜ் ஆகுதுல்ல, ஸோ அந்த இடம் 401 அண்ட் தென் சப்போர்ட் 4 பார்த்தீங்கன்னா 360 அரௌண்ட். ஸோ நீங்கள் வீக்லியாக இருக்கட்டும், டெய்லியாக இருக்கட்டும், மந்த்லியாக இருக்கட்டும், சேமில் தான் இருக்கும், சேம் சப்போர்ட் லெவல்ஸ் தான். ஸோ இதுதான் இந்த சப்போர்ட் லெவல்ஸ். அடுத்ததா ஐ எம் ஹோல்டிங் ஓஎன்ஜிசி ஷேர் அட் 287 ஷல் ஐ ஹோல்ட் ஃபார் லாங் டேர்ம்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஓஎன்ஜிசி ஷேரோட சார்ட் பார்த்தரலாம். 1 மந்த் சார்ட் பார்த்துட்டு இருக்கோம் பாருங்க. ஜூன் ஜூலை 2024ல ஃபால் ஆக ஆரம்பிச்சது, தொடர்ந்து ஃபால் ஆகிக்கிட்டே இருந்திருக்கு. கிட்டத்தட்ட பிப்ரவரி மார்ச் 2025 வரைக்கும் ஃபாலிங் ஜோன்ல இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஃபுல்லா ஒரு ரெக்டாங்கிள் பேட்டர்ன், அதாவது கன்சாலிடேஷன்லேயே இருந்திருக்கு. கிட்டத்தட்ட டிசம்பர் 2025 வரைக்கும் கன்சாலிடேஷன்ல இருந்துட்டு இந்த வருஷம் ஜான்வரியில தான் ஏற ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அவங்க வந்து 287ல ஹோல்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. 287ன்றது கண்டிப்பா இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான். ஸோ அதனால தான் இங்கே ரிஜெக்ட் ஆகிக்கிட்டே இருந்திருக்கு. இட்ஸ் அ ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ இங்கே வாங்கியிருக்காங்க. ஷல் ஐ ஹோல்ட் ஃபார் லாங் டேர்ம்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த கன்சாலிடேஷன்லேருந்து பிரேக் அவுட் ஆகி இப்போ இன்க்ரீஸ் ஆக ஸ்டார்ட் ஆயிருக்கு. மேக்ஸிமமாக பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 345 வரைக்கும் ரீச் ஆயிருக்கு. ஸோ இதுதான் ரெசிஸ்டன்ஸ் 1. ஸோ அதில் தான் இப்போ ரிஜெக்ட் ஆகி கீழே வந்திருக்கு. அந்த ரெசிஸ்டன்ஸ் 2 பார்த்தீங்கன்னா 306 to 308 அந்த ரேஞ்சில் தான் இருக்கு. ஸோ இது ரெசிஸ்டன்ஸ் 2. ஸோ இப்போ இது ஃபண்டமெண்டலாக பார்த்துடலாம். ஸோ ஃப்ரீ ஃபாலிங்லேருந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஃபண்டமெண்டலாக ஓஎன்ஜிசி பார்த்துடலாம். ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன், புக் வேல்யூ 292, current price 284. ஸோ பிலோ த புக் வேல்யூ கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, நியர் டு தட். ஸ்டாக்கோட பி 9.40, இண்டஸ்ட்ரியல் பி 28.2. ஸோ பிலோ த இண்டஸ்ட்ரியல் பிஇ. ஸோ வேல்யூஷனை பொறுத்த வரைக்கும் ஓவர் வேல்யூஷன் இல்லை, ஸோ அண்டர் வேல்யூஷனில் தான் இருக்குது. புக் வேல்யூ நியர் டு தட் இருக்குது. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி பே அவுட் 4.31% தராங்க. 52 வீக் ஹை 293, 52 வீக் லோ 226. டெப்ட் டு ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 0.48, டெப்ட் 1,76,018 crore டெப்ட் இருக்கு. ப்ரமோட்டர் கிட்ட 58.9% ஹோல்டிங் இருக்கு, பிளெட்ஜிங் இல்லை. ஸோ மோர் தென் 50%னா இது குட் ஒன் தான். ஏர்னிங்ஸ் பர் ஷேர் 30.2. ஸோ இப்போதைக்கு கரண்ட் லெவலில் இதே ஏர்னிங்ஸ் பர் ஷேர் இதுக்கும் மொதல் வருஷம் பார்த்தீங்கன்னா 39.1. ஸோ கம்மியாக இருக்கு ஏர்னிங்ஸ் பர் ஷேர், ஏன்னா தொடர்ந்து ஃப்ரீ ஃபாலிங்லேயே இருந்திருக்குல்ல ஒரு வருஷமா. அந்த ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 14.5% 6 மாசத்துல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஒரு வருஷத்துல 16.7% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. பிரைஸ் டு புக் வேல்யூ 0.97, கரண்ட் ரேஷியோ 0.87. நெட் ப்ராஃபிட் மார்ஜின் லாஸ்ட் இயர் 6.27, அதுக்கும் மொதல் வருஷம் 9.38%. ஸோ கம்மியாக இருக்கு. லாஸ்ட் இயர் கம்மியாக இருக்கு, அதுக்கும் மொதல் வருஷம் கம்பேர் பண்ணுறப்ப. ஸோ லேட்டஸ்ட் குவார்டர் பார்த்தோம்னா 7.12%, அதுக்கும் ப்ரீவியஸ் குவார்டர் 7.99% கம்மியாக இருக்கு. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ இருக்கு 50,154 crore ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ இருக்கு. ஸோ ஓஎன்ஜிசி பொறுத்த வரைக்கும் அண்டர் வேல்யூஷனில் தான் இருக்கு. இப்போதைக்கு இந்த வார் கிரைசிஸ்னால நல்லா வால்டிலிட்டியாக இருந்திருக்கும். ஸோ வார் இம்பேக்ட் கண்டிப்பாக இருக்கு. டெப்ட்
கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. பட் தே வில் மேனேஜ் இட். ஸோ க்ரோத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓஎன்ஜிசியில் ரொம்ப ஸ்லோ க்ரோத்தாக தான் இருக்கும். உடனே உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக அதிகமாக ரிட்டர்ன் வருமானு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இட் வில் பி ஸ்லோ க்ரோத் தான். பட் டிவிடெண்ட் வைஸ் நீங்கள் ஹோல்ட் பண்ணுறீங்கன்னா லாங் டேர்முக்கு, ஸோ க்ரோத் ஸ்லோவாக இருந்தாலும் உங்களுக்கு நல்லா டிவிடெண்ட் கிடைக்கும். இது எல்லாமே ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் தான். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இதுமாரி யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.